பைபிளில் பார்த்தோம்னா பாவத்தை அறிகிற அறிவு அப்படிங்கிற ஒரு காரியத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்னென்னா நாலேஜ் ஆஃப் சின். இந்த நாலேஜ் ஆஃப் சின் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்குள்ளே எப்போவுமே பாவத்தை பற்றின அந்த சிந்தனைகளை தூண்டி கொண்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு குற்றமான சாட்சியை தூண்டும். அந்த குற்றமான சாட்சி மறுபடியும் நம்மளை என்ன பண்ணும், பாவத்தில் விளைவிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பாவம் பண்ணனால மறுபடியும் ஒரு குற்றமான சாட்சி வரும். அந்த குற்றமான சாட்சி வந்து என்ன பண்ணுவோம், மறுபடியும் பாவத்தில் வைக்கும் சொல்லி நம்ம திரும்ப திரும்ப இந்த பாவம் அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனத்தில் நம்ம சிக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம். நம்ம விரும்பாத அந்த தீமையான காரியத்தை நம்ம திரும்ப திரும்ப பண்ணுவோம். ஆனால் நம்ம விரும்புகிற நன்மையை நம்மளால் பண்ணவே முடியாது. இந்த சைக்கிளை நம்ம எப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பாவத்தை அறிகிற அறிவில் இருக்கோம். அதை உடச்சிட்டு நம்ம எங்கே வரணும்னா, தேவனுடைய நீதியை அறிகிற அறிவுக்கு நம்ம வரணும். ஸோ அப்படி தேவனுடைய நீதி அப்படின்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரு, என்னுடைய பாவத்தின் சம்பளமான மரணத்தை அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டார் சொல்லி அதை நம்ம அறிய 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 இந்த பாவத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகும். அதாவது பாவத்துக்கு நான் மரிச்சவனாக இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன்னு சொல்லி நம்ம எண்ணிக்கொள்ளும் போது, அந்த விழிப்புணர்வுக்கு வரும்போது, அதை அறிகிற அறிவுக்கு நம்ம வரும்போது என்ன பண்ணுவோம்னா, இந்த பாவத்திலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம முற்றிலும் விடுதலையாக்கப்படுவோம். ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்மளுடைய பலத்தினால என்ன பண்ண முடியாது. அதற்காக தான் நமக்கு வந்து சத்திய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. அந்த சத்திய ஆவியானவர்கிட்ட நீங்கள் உதவி கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த தேவனுடைய நீதியை குறித்து உங்களுக்கு அதிகமாக வெளிப்படுத்துவார். அதை நீங்கள் அறிய 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 இந்த பாவத்தை அறிகிற அறிவிலிருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விடுதலையாக்கப்படுவீங்க. ஸோ தேவனிடத்தில் தேவனுடைய நீதியை குறித்து நீங்கள் அதிகமாக கேளுங்க, அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த பாவ வாழ்க்கையிலேருந்து நீங்கள் விடுதலை ஆகலாம். ஆமென்.